நமது தர்மத்துல இறைவனை பல வடிவங்களும் காணலாம், ஒரே வடிவிலும் காணலாம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற மணிவாசக பெருமானின் வாசகத்துக்கு இணங்க வள்ளல் பெருமான் ஏகனாக ஒளி வடிவில் காண்கிறார். இது எந்த வகையிலும் நம்மளுடைய சாதாரண நம்பிக்கைக்கு முரணானதே அல்ல. இது புதுசா நான் சொல்லலைன்னு பெருமானே சொல்றாங்களே, வாழையடி வாழை என வந்தது கூட்டம் மரபினில் யான் ஒருவன் அப்படின்னா இந்த கூட்டத்திலே முதல்ல யாரு வந்தது? இது முதல்ல இந்த கூட்டத்துக்கு ஒருத்தன் நான். அப்ப இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கணும் இல்லையா? இலக்கிய ஆதாரப்படி நமக்கு முதல்ல யார் இதை சொன்னாருன்னா மணிவாசகர். ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேலோர் எம்பாவாயின் அருட்பெரும் ஜோதி என்று மணிவாசகர் தொடங்கி வைத்த இந்த அருள்நெறி திருக்கூட்டத்தை வள்ளல் பெருமான் தனிப்பெரும் கருணை என்று சேர்த்து அதை மேலும் செழுமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்னு இதுல எங்க முரண் வருது? தொடர்ச்சி தானே ஒழிய கண்டினியூட்டி இருக்கதே ஒழிய டிஸ்கண்டினியூட்டி கிடையாது. இது முரணோ இன்கான்கிரன்சியோ கிடையாது. இவங்களுக்கு அருட்பாவும் படிக்கிறது இல்ல, வரலாறும் படிப்பதில்லை, இலக்கியமும் படிப்பதில்லை. அப்படிங்கும் போது இப்படிதான் நிக்கும், இப்படிதான் யோசிக்க சொல்லும். இப்ப புதுசா இன்னொரு கிளப்பியிருக்கான், வள்ளல் பெருமான் பக்தர்கள் விபூதி அணியக்கூடாது. அப்படியா? 6ஆம் திருமுறையில முறையீடுன்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல 4வது பாட்டு 4வது வரி என்ன சொல்லுது? ஆகமுறும் திருநீற்றின் ஆகமுறும் வெண்ணீற்றின் ஒளி விளங்கு அசைந்தே போகமுறும் திருநடஞ்சை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வருது. அப்படின்னா இறைவனே திருநீர் அணிஞ்சிருக்கிறான்னு பெருமான் சொல்றார் முறையீடுல 4வது பாடல்ல 4வது வரியில. அப்ப நீ நம்ம பூசக்கூடாதுன்னு சொல்றேன் எப்படி? பெருமான் பக்தர்களுக்காக நித்திய கர்ம விதி அப்படின்னு உரைநடையிலே எழுதி கொடுத்துருக்காங்க. அதுலயும் சாதாரண இல்லறத்தாருக்கு ஒரு விதி, அது தீவிர பக்குவனுக்கு ஒரு விதி. அதுல என்ன சொல்றாங்க? காலையில எந்திரிச்ச உடனேயே நீ மூஞ்சி கை கால் எதுவும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை திருநீர் அணிவது. அதற்கு அப்புறமா தான் போய் எச்சியை துப்பிட்டு ஒரு வெத்தலையை போடணும்.